குறிப்பிட்ட நேரங்களில் இருக்கிற பேருந்துகள் இன்னும் அதிகமாக்கப்படுகிற வகையில் இதனுடைய புள்ளியியல் கணக்குப்படி பார்த்தால் இப்பொழுது 40 விழுக்காடு சென்ற பெண்கள் இப்பொழுது 65 விழுக்காடு இந்த பேருந்து பயணிகளிலே பயணிக்கிறார்கள். அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை என்பது ஒரு நபருக்கு மாத கணக்கில் 900 ரூபாய் என்று கணக்கிடுகிறார்கள். ஏன்னா லீவு நாளாக இருக்கும் இடையில. அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது உழைக்கும் வர்க்க மக்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள், கட்டிட வேலை, நூற்பாலைகளிலே வேலை அல்லது தனியார் நிறுவனங்களிலே வேலை பார்க்கிற சூழல் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ குறிப்பாக ஆண்களை விட இன்றைக்கி பெண்கள் தான் வந்து வேலைக்கு அதிகமாக போகிறாங்க. அப்போ இவங்களுக்கான தொகை, இன்னும் கல்லூரிகளுக்கு செல்லுகிற பெண்கள், அது ரொம்ப குறிப்பிடத்தகுந்தது. இப்போ எங்கள் ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னா மானாமரிலேருந்து சிவகங்கை போகிற பெண் காலையில் அந்த 8 மணிக்கு பார்த்தோம்னா நிரம்பி வழியும். மகளிருக்கான தனி பேருந்தும் இருக்கிறது. பொதுவாக எல்லாரும் செல்லும் பேருந்துகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 90%, ஏன் 95% கூட வந்து பெண்கள் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க கல்லூரிக்கு போகணும், வேலைக்கு போகணுங்கிறதுனால அது அதிகமான பயணிகள் கூட்டம், பெண்கள் பயணிகள் அதிகமாக இருப்பாங்க.